ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற டிரைவ்ஸ்க்கு எல்லாமே கஸ்டம் ஐக்கானை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த டிரைவாக வேணும்னாலும் இருக்கலாம், பென்ட்ரைவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கம்ப்யூட்டர்லேயே இருக்கிற லோக்கல் டிஸ்க் டிஇ இந்த மாதிரி டிரைவ்ஸாக இருக்கலாம். எல்லா டிரைவுக்குமே நீங்கள் கஸ்டம் ஐக்கானை நீங்கள் செட் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணும்னாலும் நீங்கள் கஸ்டம் ஐக்கானை உங்கள் டிரைவுக்கு செட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். சரி வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இமேஜை டிரைவ் ஐக்கானை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். நான் இந்த ஃபோட்டோவை தான் என்னோடய டிரைவோட ஐக்கானை நான் செட் பண்ண போகிறேன். இது ஒரு நார்மலான ஃபோட்டோ தான், நார்மலான இமேஜ் ஃபைல் தான். இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு தெரியும். பாருங்கள், இந்த இமேஜ் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஜேபிஜி இல்லைன்னா பிஎன்ஜி எந்த இமேஜ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் பெயிண்டில் ஓப்பன் ஆகும், எம்எஸ் பெயிண்டில் ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் 3Dங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதீங்க, நார்மலான பெயிண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே பெயிண்ட் அப்ளிகேஷனில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் நான் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோ பெயிண்ட் அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு சேவஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற பிஎம்பி பிக்சருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த இமேஜுக்கு நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்க்டாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே இருந்த இமேஜ் நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்க. நான் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்த இமேஜ் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிறது நம்ம கிரியேட் பண்ண பிஎம்பி ஃபார்மேட்டில் இருக்கிற இமேஜ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இந்த நியூ ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோட் பேடில் நான் சொல்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்குள்ளே ஆட்டோரன்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைனில் ஐகான்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈக்குவல் சிம்பிள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் நம்ம சேவ் பண்ணியிருக்கிற இமேஜோட நேம் டைப் பண்ணுங்கள். என்னோட இமேஜ் நேம் கேர்ள்ஸ், ஸோ அதனால் நான் கேர்ள்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷனை டைப் பண்ணுங்கள். இந்த இமேஜுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள் .bmpன்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த நோட் பேடில் நான் இந்த கேர்ளுக்கு அப்புறம் .bmpன்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் இமேஜ் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு .bmpன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு சேவஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த நோட் பேடுக்கு ஃபைல் நேம் autorun.infன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சேவஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோட் பேடை டெஸ்க்டாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஆட்டோரன் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் ஃபைலையும் ஆட்டோரன் ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ரெண்டு ஃபைல்ஸையுமே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த டிரைவில் நீங்கள் ஐக்கானை செட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிரைவுக்குள்ளே இந்த ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பென்ட்ரைவுக்கு ஃபோட்டோ ஐக்கானை நீங்கள் செட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் என்னோட இ டிரைவுக்கு நான் ஃபோட்டோ ஐக்கானை நான் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் இ டிரைவை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது எந்த ஃபோல்டருக்குள்ளேயும் பேஸ்ட் பண்ணக்கூடாது, டைரெக்டாக அந்த டிரைவுக்குள்ளே தான் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த இ டிரைவில் இந்த ஆட்டோரன் ஃபைலையும் இமேஜ் ஃபைலையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்ட்ரைவில் நீங்கள் டிரைவ் ஐக்கான் செட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம டிரைவில் எந்த ஐக்கானுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இது அஃபெக்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை நீங்கள் இந்த ஃபைல்ஸை பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பென்ட்ரைவ் இஜெக்ட் பண்ணிவிடுங்க. பென்ட்ரைவை இஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் பென்ட்ரைவுக்கு ஐக்கானாக செட் ஆகிருக்கும். நான் பென்ட்ரைவில் இந்த ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணலை, என்னோட லோக்கல் டிஸ்க் இ டிரைவில் தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லோக்கல் டிஸ்க் டிஇ இந்த மாதிரி டிரைவ்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஸ்க் பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும்னு நினச்ச ஃபோட்டோ டிரைவ் ஐக்கானாக செட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த டிரைவில் பேஸ்ட் பண்ண இந்த ரெண்டு ஃபைல்ஸையுமே நீங்கள் ஒருவேளை டிலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிரைவ் ஐக்கானை செட் பண்ண இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ
ஸோ இந்த ஆட்டோ ரன் ஃபைல், இமேஜ் ஃபைல் 2 ஃபைலுமே ட்ரைவில் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரைவுக்கு வந்து ஐகான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் தேவைப்பட்ட இந்த 2 ஃபைல்ஸையுமே வந்து நீங்கள் ஹைடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 ஃபைல்ஸையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹிடனுங்கிற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ இந்த 2 ஃபைல்ஸுமே வந்து ஹைட் ஆகிடுச்சு. இந்த ஃபைல்ஸ் வந்து டிலீட் ஆகலை, இதே ஃபோல்டரில் ஹைடாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் ட்ரைவ் ஐகான் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒருவேளை நீங்கள் ஹைட் பண்ண ஃபைல்ஸை வந்து நீங்கள் திரும்ப பார்க்கணும்னா மேலே இருக்கிற வியூ டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹிடன் ஐட்டம்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து டிக் கொடுங்க. இப்போ இந்த ஃபைல்ஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த 2 ஃபைல்ஸையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த ஹைட் செலக்டட் ஐட்டம்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஹிடன் ஐட்டம்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து டிக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டிக்கை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 2 ஃபைல்ஸுமே வந்து நார்மல் ஆகிடுச்சு. தேவைப்பட்ட இந்த 2 ஃபைல்ஸையுமே நீங்கள் வந்து ஹைட் பண்ணுங்கள், இல்லை ஹைட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஆனால் இந்த 2 ஃபைல்ஸுமே வந்து ட்ரைவில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ட்ரைவுக்கு வந்து ஃபோட்டோ ஐகான் வந்து ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.